இளம் வயதிலேயே ஐபிஎஸ் தேர்ச்சி, தலைநகரை மிரள வைத்த சைக்கிள் ரவுண்ட்ஸ், பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் அதிரடி நடவடிக்கை என சாதனை பின்னணியை கொண்ட ரம்யா பாரதி ஐபிஎஸ் ஒரு செய்தியாளர் சந்திப்பால் பெரும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். யார் இந்த ரம்யா பாரதி ஐபிஎஸ்? இவரின் முழு பின்னணி என்ன? தூத்துக்குடியை பூர்வீகமாக கொண்ட ரம்யா பாரதி ஐபிஎஸ் சென்னையில் பிறந்து வளர்ந்தவர். இவரது பெற்றோர் மற்றும் சகோதரர் என குடும்பத்தில் உள்ள அனைவரும் அரசு அதிகாரிகளாக பணியாற்றியவர்கள். தனது முதல் முயற்சியிலேயே யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி கண்ட இவர் இளம் வயதிலேயே ஐபிஎஸ் அதிகாரியாக உருவெடுத்தார். பின்னர் ஸ்வரூப் உதயகுமார் என்ற ஐஏஎஸ் அதிகாரியை மனம் முடித்தார். சென்னை வடக்கு மண்டல இணை ஆணையராகவும், திருவண்ணாமலை, மதுரை மற்றும் கோவை மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். பல மேடைகளில் சிறப்பு விருந்தினராக உரையாற்றிய இவரது பேச்சு பலருக்கு ஊக்கமூட்டும் வகையில் அமைந்திருக்கின்றன. சென்னை வடக்கு மண்டல இணை ஆணையராக பணியாற்றிய போது இரவு நேரங்களில் சைக்கிளில் இவர் மேற்கொண்ட ரோந்து பணிகள் பெரும் பாராட்டை பெற்றது. கோவை எஸ்பியாக இருந்தபோது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த இவர் பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்ததாக கூறப்படுகிறது. போதைப் பொருள் தடுப்பு விவகாரத்திலும் கரார் காட்டும் அதிகாரியாகவே ரம்யா பாரதி அறியப்பட்டார். மிகவும் கண்டிப்பான அதிகாரியாக அடையாளப்படுத்தப்படும் ரம்யா பாரதி 2019 பொது சேவைக்காக முதலமைச்சரின் சிறப்பு பதக்கம் பெற்றுள்ளார். இந்நிலையில் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்த செய்தியாளர் சந்திப்பின் முன்பு சக அதிகாரிகளோடு அவர் பேசி சிரித்த காட்சிதான் தற்போது பெரும் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது.